நோ ப்ராப்ளம் சார். மோட்டிவேட்டிங். யா கேரி ஆன். எஸ் சார் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் ஹசல்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவும் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ் டயர்டும் ஆகாம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து 3 சாப்டர்ஸ் ரைட். ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பி பிளாக் அண்ட் பயாலஜி கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இதுல பிசிக்ஸ்ல வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது நம்ம நீட் பொறுத்தவரையில இட் கம்ஸ் அலாங் வித் கேடிஜி, தட் இஸ் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். இந்த 2 சாப்டரும் சேர்ந்து உங்களுக்கு ப்ராபப்ளி எவ்ரி இயர் ஆவரேஜா 3 to 4 questions கேட்குறாங்க in all these chapters: thermodynamics, P block, chemical control coordination. Last 2023 P block ல இருந்து 3 questions. P block in the sense just group number 13 and 14 மட்டும் class 11 portionல கூடிய group 13 and 14 ல இருந்து மட்டும் 3 questions last 2023 ல. And also chemical control and coordination இந்த ஒரு சாப்டர்ல இருந்து மட்டும் 3 questions கேட்டிருக்காங்க. It comes under unit human physiology. Okay. So the first question. Slide visible இருக்குதானே? Yes, Jyoti. Yes, ma'am. Okay, the first question. Increase in temperature of a gas filled in a container causes dash. Increase in its mass, increase in kinetic energy, decrease in pressure, decrease in intermolecular distance. ஒரு கண்டெய்னர்ல கேஸ் ஃபில் ஆகி இருக்கு. அந்த கண்டெய்னர் நான் ஹீட் பண்றேன். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? Decrease in pressure. Decrease in pressure, sir. Okay. Students? Increase in kinetic energy, ma'am. Okay. Others? Option B, ma'am. Kinetic energy. Okay. Right. The right answer is option B. Increase in kinetic energy. டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது கேஸ்க்கு வந்து எனர்ஜி அதிகமாகும். ஹீட் எனர்ஜி அப்படின்றது கினெட்டிக் எனர்ஜியா ஃபார்ம் ஆகி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட். இப்போ நம்ம வாட்டரை நம்ம பாயில் பண்ணும் பொழுது யூ கேன் சி அந்த மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸே வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு கேஸ் அப்படின்றப்போ ஈஸியா ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகுறதுனால அந்த கண்டெய்னருக்குள்ளேயே நிறைய மூவ் ஆக ஆரம்பிக்கும், which is velocity is generated. அப்ப வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா என்ன எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம்? கினெட்டிக் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். And therefore increasing in temperature causes increase in kinetic energy. Option B is the right answer. ஏங்க ஜோதி, இந்த PV by T is equal to constant என்ற ஒன்று இருக்குமில்ல? எஸ் சார். அதுல வந்து pressure is directly proportional to temperature சார். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது பிரஷரும் இன்க்ரீஸ் தான் சார் ஆகும். இல்ல PV by T equal to constant அப்படிங்கும்போது எஸ் சார். PV by T equal to constant. ஆமாம்மா. ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். சாரி நான் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே ரைட். அது என்ன, அதுக்கு பேர் என்ன அக்ஷயா? PV by Tக்கு என்ன சொல்கிறாங்க அது? வாட் இஸ் தட்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். அக்ஷயாவே இல்லை, யாரோ ஒருத்தர். PV by T is equal to constant சொல்லுவாங்க. அது என்னது? கேஸ் ஈக்குவேஷனா என்ன? வாட் இஸ் தட்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே. Yes. Right. Okay. Ma'am, அது ஏதோ law இல்ல, அந்த law பேர் Charles law. Yes, ma'am. Gay-Lussac law. Sorry, P proportional to T is Gay-Lussac's law. Oh, Gay-Lussac's law. Oh, Charles law volume temperature. Yes, ma'am. Yes, Charles law V proportional to T, and then Boyle's law is P inverse proportional to V. Okay. இந்த மூணு லாஸ் கம்பைன் பண்ணி நமக்கு ஃபார்ம் ஆனது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அந்த கேக்கு பேர் என்ன மேடம்? என்ன கான்ஸ்டன்ட் அது? கே என் ஆர்டி சார். ஆர்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. கே அப்படின்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த क्वेश्चनக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சார். செகண்ட் क्वेश्चन. சரி சரி. ஓகே. செகண்ட் क्वेश्चन. At what temperature will the RMS, that is root mean square speed of oxygen gas, would be sufficient to escape from Earth atmosphere? First, Earth oda escape velocity எவ்வளோ? The value 11.2 kilometers per second. Yes. அப்போ root mean square speed ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல? ரூட் நமக்கு given dataல we have Boltzmann constant and molecular mass. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ இன்வால்வ் ஆகுற ஒரு ஃபார்முலா for root mean square speed.
Okay. Root 3k, that is Boltzmann constant, T temperature divided by molecular mass. அப்போ root 3kT by m is equal to, அக்ஷயா சொன்ன அந்த வேல்யூ 11.2 கிலோமீட்டரை you have to convert into meter, that is multiplied by 1000. Equate பண்ணிட்டு you have to find the value of T. இந்த 11 பாயிண்ட் என்னமோ சொன்னீங்க, அது என்ன மேடம்? எஸ்கேப் வெலாசிட்டி சார். எர்த்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்கேப் ஆகணும்னா மினிமம் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டரா இருக்கணும். ஓகே, சரி சரி. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்றவங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல கெஸ் பண்றவங்க கெஸ் பண்ணலாம். 11.2 multiplied by 1000 is equal to root 3kt divided by m. K oda value it's given, m oda value it's given. You have to find the value of T, temperature. அந்த கடைசி சென்டென்ஸ் அந்த கொஸ்டினை நான் படிக்கிறது கரெக்டானு பாருங்கள். கிவன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் இஸ் ஈக்குவல் டு 2.76 into 10 power minus 26 kg. Kb equal to 1.38 into 10 power minus 23 joules per Kelvin. Yes sir, right. Okay, okay, correct. அதான் நான் இந்த -23 தனியாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே சார், கீபேட்ல எப்படி பவர் கொண்டு வரணும்னு தெரியல சார். ஆமாம், அந்த ஆக்சுவலாக அந்த ஸ்டாருக்கு பதிலாக ஒரு மேலே ஒரு கேப் மாதிரியும் போடுவாங்க சம்டைம்ஸ். அது ஒவ்வொரு கீபேடும் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே சார். ஆமாம், என்னோட கீபேடில் அந்த கேப் மாதிரி ஒன்று போடுவோம், கேப். ஓகே சார். கால்குலேஷன் பண்றீங்களா எல்லாரும்? ஓகே, 11.2 வந்து நீங்க 11 கூட எடுத்துக்கலாம். because 0.2 is not going to do so much difference. ஆப்ஷன் சி யாரோ சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இது கொஞ்சம் கால்குலேஷன் பார்ட், ஸோ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 8.360 multiplied by 10 to the power 4 Kelvin is the right answer. லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து you will get 121 divided by 15ன்ற மாதிரி இருக்கும், into 10 power 4 இருக்கும். அது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா the answer would be around 8. so 8.360. ஏன்னா இங்க வேல்யூஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு, ரைட்? 1.25, 2.50, 5.01, 8.36 அப்படின்றப்போ அந்த டெசிமல் அதை வச்சு நீங்க கேம் ஆடுறதுக்கான ஆப்ஷன் இங்க கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீடோட நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு, தட் இஸ் ரூட் 3kt டிவைடட் பை m. அந்த ஜோதி அந்த பழைய அடுத்து முன்னாடி கொஸ்டின் எடுங்க. இப்போ ஜோதி சொன்னாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் நீங்கள் அப்ராக்சிமேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க சொன்னதோட மீனிங். am I correct மேடம்? எஸ் சார், எஸ். அதான் எங்கே இப்போ ஆப்ஷன் வந்து 8.36, 8.35, 8.34 அப்படின்னு கொடுத்தா அப்புறம் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா வம்பாயிடும். பட் லக்கிலி 8.36 த ரைட் ஆன்சர். அந்த அடுத்த இன்னொன்று 5.016, 2.508 கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தட் யூ வில் சேவ் சம் டைம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே மேடம். Yes sir. The third question. A cylinder contains hydrogen gas at pressure of 249 kilopascal and temperature 27 degrees Celsius. Find its density in kilogram per meter cube. Option A 0.02, option B 0.5, option C 0.2, option D 0.1. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க வேல்யூஸ்? ப்ரெஷர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, அண்ட் we have to find density. அப்ப டென்சிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர் இந்த மூணு குவான்டிட்டிஸும் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. டென்சிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர்.
அண்ட் இன்னொன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கிலோ பாஸ்கல் அப்படின்றது ஓகே, பாஸ்கல் இஸ் SI யூனிட், யூ கேன் directly யூஸ் இட். பட் டெம்பரேச்சர்ல யூ ஹேவ் 27 டிகிரி செல்சியஸ் which is not the SI unit. Right, அப்ப 27 degree Celsius you have to first convert into Kelvin by adding 273. Then you have to do calculations. Formula வந்து நான் சொல்றேன், நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்றேன், அதுல இருந்து you have to take out the formula. Pm is equal to dRT. M ன்றது molecular weight, D ன்றது density, then pressure, temperature, universal gas constant, it is R. Pm is equal to dRT. Option B, ma'am. 0.5. D is equal to Pm by RT அப்படின்னு போட்டு பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.02. இதுல உங்களுக்கு ஃபார்முலா யூ காட் டு லேர்ன், ரைட்? அதுக்கப்புறம் நீங்க கால்குலேஷன் பண்ண வேண்டியது இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். பேசிக் மேக்ஸ் தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஓகே, ஆரோட வேல்யூ தெரியுதா? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் 8.314 into 10 to the power 23, yeah, 23 joule per Kelvin per mole. Sorry, 8.314, that's it. Okay, R is equal to 8.314 joule per Kelvin per mole. அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get answer option A. Next question. Air gamma is equal to 1.5 atm, that is unit of pressure. Sorry, it is not pressure. It's just the value, okay, the constant value is filled in a balloon at 64 atm, that is pressure, and 127 degrees Celsius. If balloon blasts suddenly, find final temperature. Thermodynamics question தான் இது, KTG கிடையாது. That is not Y, that is gamma, constant value. Cp by Cv போடுவோம் இல்லையா, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is 1.5. 3/2 அத diatomic கொடுத்திருக்காங்க. 1.5 is filled in a balloon at 64 atm. அந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரோட பிரஷர் வந்து 64 atmospheric units, temperature 127 degree Celsius. இப்போ அந்த பலூன் சடன் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? பிரஷர் டெம்பரேச்சர் வச்சு மட்டும் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் the balloon blast suddenly அப்படின்றது என்ன ப்ராசஸ்? Is it isothermal, isobaric, isochoric or adiabatic? Adiabatic, right? நம்ம adiabaticல தானே PT வச்சு PT, PV and TV வச்சு நமக்கு கான்ஸ்டன்ட் வரும், மூணு ஃபார்முலா.
ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? Okay, let me say the formula. P power 1 minus y multiplied by t power y is equal to constant. அது y கிடையாது, ஆக்சுவலி காமா. நான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணதுனால நான் அதை சொல்றேன். p பவர் 1 minus y t பவர் y is equal to constant. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? p1 power 1 minus y t1 power y is equal to p2 power 1 minus y t2 power y. ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்க நமக்கு P1 தெரியும், T1 தெரியும். T2 is what we have to find. P2 வேல்யூ என்ன? That is the final pressure-ஓட வேல்யூ என்ன? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? It's not given in the question, right? என்ன வேல்யூ போடணும்? ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னருக்குள்ள கண்டிப்பா ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ அந்த பலூன் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும்? இட் will be equal to the outside pressure, which is 1 atm, the normal room pressure. அதுதான் second pressure, that is final pressure. P2 ஓட value is 1. இப்போ எல்லா டேட்டாவும் இருக்கா? நமக்கு y ஓட வேல்யூ தெரியும், இனிஷியல் பிரஷர், ஃபைனல் பிரஷர் தெரியும், இனிஷியல் டெம்பரேச்சர் தெரியும், but we have to find final temperature. And the formula is T power 1 minus y T power y is equal to constant. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் ஒரு 3 ஃபார்முலா சொல்லுவேன். அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கு இந்த 3 ஃபார்முலா இருந்துச்சுன்னா you can find initial pressure, final pressure, temperature and volume. Okay? Shall I say? Yes, ma'am. Yes, ma'am. இந்த क्वेश्चनக்கு P power 1 minus y T power y equals to constant. First formula, I repeat it. P power 1 minus y T power y is equal to constant. Second formula, P multiplied by V power y, that is pressure multiplied by volume power y. பவர் வந்து வால்யூம்க்கு மட்டும், ஓகே, ப்ரெஷருக்கு எந்த பவரும் கிடையாது. P V power y is equal to constant. Second formula. Third formula, T temperature multiplied by V volume power, வால்யூம்க்கு மட்டும் பவர், y minus 1 is equal to constant. Third formula, T temperature, okay, multiplied by volume V power y minus 1 is equal to constant. In the question, first formula. So first thing you have to find what is the process. Isochoric, adiabatic, isothermal, no. Isochoric, isothermal, adiabatic,
What's the fourth process? Isothermal, isochoric, adiabatic, Isobaric, ma'am. isobaric, pressure constant. Yes. இந்த 3 ஃபார்முலா நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்க தானே? நான் குரூப்லயே நான் சென்ட் பண்றேன். So the answer is option A, 100 Kelvin. நீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get option A, 100 Kelvin. நான் இப்ப சொன்ன 3 ஃபார்முலால the first formula. So thermodynamicsல இந்த மாதிரி process ரிலேட்டடான கொஸ்டின் வந்துச்சுன்னா first you have to find what kind of process is that. Second thing, given data என்ன? எனக்கு pressure கொடுத்திருக்காங்க, temperature கொடுத்திருக்காங்க. அப்ப pressureக்கும் temperatureக்கும் ரிலேட்டடான ஃபார்முலா under that particular process. இந்த இடத்துல adiabatic. இந்த ரெண்டும் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா then remaining thing is calculation. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ்ல இவ்வளவுதான் வரும். இனிஷியல் பிரஷர், ஃபைனல் பிரஷர் வச்சு வரும். அப்புறம் மோனோஅட்டாமிக் டயோட்டாமிக்கோட y அதை வச்சு வரும். Cp/Cv அந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டியது இருக்கும். கிராஃப் கொஸ்டின்ஸ் வரும். கேடிஜில வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு இருக்கும். அதுல தான் இந்த சார்லஸ் லா, கேலுசாக் லா அப்படின்லாம் படிப்போம். அதே தான் இங்கேயுமே வித் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம். வால்யூம் பத்தி அவ்வளோ கேம் வராது. டெம்பரேச்சர், ப்ரெஷர் அதுதான் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கிராஃப் கொஸ்டின். An ideal gas follows a process PT, pressure multiplied by temperature is constant. Then choose the correct graph for pressure versus volume. ஃபர்ஸ்ட் இந்த PT is equal to constant அப்படின்றது கரெக்டான ஈக்குவேஷன் தானா? நோ. அப்போ இந்த ஐடியல் கேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுது. இட்ஸ் அன் இமேஜினரி கேஸ். நம்மளே ஒரு ப்ரொபகேண்டா வச்சுக்கிட்டோம். இட் ஃபாலோஸ் PT is equal to constant சொல்லிட்டு. இப்போ நமக்கு தேவை ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன். அப்போ இந்த டீக்கு பதிலா டெம்பரேச்சர் T இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். We have PV is equal to nRT. அதுல இருந்து டெம்பரேச்சருக்கான இதை மட்டும் எடுங்க. nRT divided by P, ரைட்? அப்ப pressure multiplied by nRT by P, sorry, nRT by V is equal to constant. Then you have to find. அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில எல்லா டேர்ம்ஸுமே கான்ஸ்டன்டா இருக்கணும். ஒன்லி pressure and volume has to be there. அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் டேர்மா இருக்கா அப்படின்றத பார்த்து you have to choose the graph. Option B, ma'am. Option B in the sense ரைட்ல இருக்கிறதுல இல்ல டாப் டு பாட்டம் பாக்குறீங்களா? Right side, ma'am. This one. Okay. Others? Option A, ma'am. A. Okay. உங்களுக்கு என்ன ஃபைனல் ஈக்குவேஷன் வருது? இப்ப 2 பேரும் ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, Pக்கும் Vக்கும் ரிலேட்டடா என்ன ஈக்குவேஷன் வருது?
Ma'am, P inversely proportional V, ma'am. P inverse proportional to V. Yes, that is correct. அப்ப ஆப்ஷன் சி தானே வரணும். இன்வெர்ஸ்லி proportional நமக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தானே. என்னோட கர்சர் தெரியுதா? நான் பாயிண்ட் பண்றது Yes, தானே ma'am. இன்வெர்ஸ் proportionalக்கான ஈக்குவேஷன். So option C is the right answer. Equation நீங்க சொன்ன ஈக்குவேஷன் கரெக்ட். கிராஃப் தான் தப்பா இருக்கு. ஓகே. So this is all about physics. I mean இன்னைக்கு இந்த லெசன்ல ஆல்மோஸ்ட் அங்கங்க வந்து எல்லாம் கவர் பண்ணிருப்பேன். இந்த சிபி பை சிவி அது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கும். அந்த மோனோடாமிக் சொன்னேன் இல்லையா, அது மட்டும் கவர் பண்ணிருக்க மாட்டேன். பட் ஈச் கொஸ்டின் இஸ் ஆஃப் ஈச் டைப், ரைட்? கேடிஜில இருந்து ஒரு சாம்பிளுக்கான கொஸ்டின் மட்டும் கொடுத்திருப்பேன் அந்த டெம்பரேச்சர் பிரஷர் வச்சு. Moving on to chemistry. Which of the following compound is weakest Lewis acid? BF3, ma'am. BF3 explanation, it's correct actually. Ma'am, Lewis base la first example F minus, ma'am. First example, okay. நான் இது ஏன் weakest Lewis acid கேக்குறேன். It is a Lewis acid நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது ஏன் weakest? Option A, ma'am. Yes, option A is the right answer. Okay. So acid, Lewis acid வந்து Lewis என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு ஆசிட் இருக்குன்னா it should be able to donate electron pair. கரெக்டா? நிறைய இருக்கு. ஆரியனஸ் தியரியில இருந்து பிரான்ஸ்டட் தியரி, அதுக்கப்புறம் we came up with Lewis theory. அதுதான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி லூவிஸ் தியரி தான் வந்து இருக்கிறதுலயே மோஸ்ட் அக்செப்டபிளா இருக்கு. ஓகே. சோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு இருக்கா. why I'm talking about electronegativity now? ஏன்னா கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்லயுமே காமனான இது வந்து பொரான் அப்படின்றது காமனா இருக்கு. என்ன டிஃபர் ஆகுது? அந்த பொரான் எந்த ஹாலோஜன் கூட இருக்கு? குளோரின், புரோமின், அயோடின். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற பட்சத்துல it will not like to donate electrons. மத்தவங்கள்ட்ட இருந்து எலக்ட்ரான் பேர்ஸ் வாங்குறதுக்கு தான் அது ஆசைப்படுமே தவிர்த்து என்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். if I'm more electronegative. Group 17, that is halogen ஃபேமிலியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? from up to down, top to bottom? Decrease ஆகும், ma'am. Decrease ஆகும், which means fluorine வந்து the most electronegative element, right, in the entire periodic table. அப்போ கண்டிப்பா இது வந்து எலக்ட்ரான் பேர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் டோனரா இருக்கிறதுனால it becomes weakest acid. So option A is the right answer. Second, in B2H6, that is diborane, எது கரெக்ட்னு நம்ம சூஸ் பண்ணணும். A, there is direct boron to boron bond. The structure is similar to C2H6, that is ethene. C, the boron atoms are ethane. Okay, the boron atoms are linked through H bridges, that is hydrogen bridges. Ma'am, option C, ma'am. Option C is the right answer. Yes, correct. boron to boron வந்து நமக்கு டைரக்டான பாண்டே இருக்காது. ஈச் boronக்கு ரெண்டு ஹைட்ரஜன் தனியா இருக்குமா? 1 2 3, எஸ், 2 ஹைட்ரஜன் தனியா இருக்கும். மிச்சம் இருக்கிற 2 ஹைட்ரஜன் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு பிரிட்ஜ் மாதிரி, 2 boron லிங்க் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுறது தான். சோ 2 boron atoms லிங்க் பண்றது H bridges. அண்ட் ஏன் நம்ம C2H6 கூட நம்ம லிங்க் கரெக்ட் இல்ல? ஏன்னா C2H6ல கார்பன் டு கார்பன் பாண்ட் இருக்கும், ஆனா இங்க boron டு boron பாண்ட் கிடையாது. அப்ப ஆப்ஷன் A அண்ட் Bக்கு ஒரே மீனிங் தான், அதனால ரெண்டுமே தப்பு. ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் இன் ஒன் பிளேன் கிடையாது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்ல பிரிட்ஜ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறது தனி பிளேன்ல இருக்கும், மத்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வேற பிளேன்ல இருக்கும். அதனால ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். Third question. Choose the correct statement. SN2+ is reducing while
Pb4 plus is oxidizing. SN2 plus is oxidizing, Pb4 is reducing. They're both oxidizing as well as reducing agents. SN2 plus is reducing. Option A and D, A and D both are same options. Tin, lead. The tin, lead. Sorry. Option A, ma'am. Option A. Why? Single word answer பண்ணிரலாம் அதுக்கு. Or if you want to explain, you can. Okay, it's okay. Option A is the right answer. இந்த சிங்கிள் வேர்டு என்னன்னா inert pair effect. Inert pair effect அப்படின்றது என்னன்னா டவுன் த குரூப் போக போக ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, லைக் 4+, இந்த இடத்துல 4+, கார்பன் ஃபேமிலியில 4+, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாயிட்டே போகும். ஓகே, ஸோ கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட். அப்ப லெட்ங்கிறது இதுக்குள்ளேயே லாஸ்ட் எலமெண்டா இருக்கு அந்த பர்டிகுலர் குரூப்ல. ஸோ லெட் 4+ அப்படின்றது இட்ஸ் நாட் ஸ்டேபிள். அப்ப இந்த 4+ அப்படின்றது ரெடியூஸ் ஆக பார்க்கும். அப்ப தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் ஆக்சிடைசஸ் தி அதர் எலமெண்ட். அது கூட என்ன எலமெண்ட் ரியாக்ட் ஆகுதோ அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, அப்ப லெட் 4+ அப்படின்றது லெட் 2+ கன்வெர்ட் ஆகுறதுக்கான டெண்டன்சி இருக்கிறதுனால இட் ரெடியூசஸ் இட் செல்ஃப் பிகமிங் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதே இது டின் வந்து அப்படியே ஆப்போசிட். டின் கேன் எக்ஸிபிட் 4+, அதனால அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கும் தானே and other element reduce பண்ணும். So tin 2+ is reducing while lead 4+ is oxidizing. Concept என்ன? Inert pair effect. Down the group போக போக higher oxidation state ஓட stability கம்மி ஆகும். ஓகே, அப்ப 4+ அப்படின்றது it's not stable in carbon family. Fourth question. Diamond is covalent, yet it has high melting point because it has hexagonal planar structure, 3D network involving strong CC, that is carbon to carbon bonds, CC double bond, or octahedral arrangement of carbon atoms. Option B, ma'am. Yes, option B. 3D network involving strong carbon to carbon bonds is the right answer. இங்க நம்ம ரெண்டு விஷயம் கத்துக்கலாம். ஒன்னு த ஆன்சர், டைமண்ட் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கான ரீசன் இது ஒண்ணு. இங்க கோவலண்டா இருந்து yet it has high melting point சொல்ற பட்சத்துல the thing got to learn is எந்த ஒரு காம்பவுண்ட்ல கோவலண்ட் பாண்ட் அதிகமா இருக்கோ அங்க மெல்டிங் பாயிண்ட் ஜெனரலா கம்மியா தான் இருக்கணும் அப்படின்றத we got to learn. அப்ப டைமண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸெப்ஷன். இட் இஸ் கோவலண்ட் இன் ஸ்ட்ரக்சர், கோவலண்ட் பாண்ட் பிரசன்ட், ஆனாலுமே அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. கோவலண்ட் பாண்ட் அப்படின்றது கொஞ்சம் வீக்கர் பாண்ட். அயானிக் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பாண்ட். ஓகே, ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. Fifth question. Alumina on heating with carbon in nitrogen atmosphere gives aluminium and carbon monoxide, aluminium plus CO2, aluminium nitride plus carbon monoxide, aluminium plus carbon monoxide plus dinitrogen. Alumina அப்படின்னா it's nothing but option B, aluminium plus CO2. ஓகே, இப்போ நைட்ரஜன் எங்க போச்சு? Option D, ma'am. D. Okay. Okay, the correct answer is option C. Aluminium அப்படின்ற தனி மெட்டல் is not very stable.
அதனால நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி அலுமினியம் நைட்ரைடு வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அலுமினா அப்படின்றது அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ரைட்? அலுமினான்றது அலுமினியம் ஹைட்ராக்சைடா அலுமினியம் ஆக்சைடா? அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் வந்து ரியாக்ட் ஆகி நம்ம கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணிடுது. Al2O3 இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் we are heating with carbon, ரைட்? அது சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. மிச்சம் இருக்கிற அலுமினியமும் இந்த நைட்ரஜன் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் கம்பைன் ஆகி we get அலுமினியம் நைட்ரைடு. அலுமினா அப்படின்றது Al2O3. ஓகே, நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் N2 அப்படியே கிடைக்கிறதுன்றது ரிசம்பிள்ஸ் நைட்ரஜன் அன்ரியாக்டிவ்ன்ற மாதிரி. பட் நைட்ரஜன் இஸ் ரியாக்டிவ் வித் மெட்டல். ஓகே, அண்ட் அலுமினியமுமே ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட் தான். ஸோ நைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவும் கூட. அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல், எலக்ட்ரோ பாசிட்டிவ், அண்ட் ஹென்ஸ் ஃபார்ம்ஸ் அலுமினியம் நைட்ரைடு. Okay, entering into biology, the chapter was chemical control and coordination, right? First question, which hormone stimulates exocrine pancreas to secrete water and bicarbonate ions? Gastrin, CCK, that is cholecystokinin, secretin, GIP, that is gastric inhibitory peptide. Option A, ma'am. Gastrin. Okay. Others? Ma'am, option C, ma'am. Yes, option C is the right answer. Gastrin அப்படின்றது it acts on stomach, okay, to secrete HCl. CCK அப்படின்றது cholecystokinin. Cholecystokinin, it acts in, I'm not sure about CCK. But secretin acts on pancreas. இங்க pancreas அப்படின்றதுல if you see they have specified exocrine pancreas. So what about endocrine pancreas? அதனை secrete பண்ணோம். Endocrine pancreas. HCl, ma'am. நல்லா யோசிச்சு பாருங்க. பீட்டா செல்ஸ் தான் சொல்லுவோம். It secretes something with diabetes, sugar. சுகர் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்ப டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நமக்கு Glucagon, insulin, ma'am. இன்சுலின் அண்ட் குளுக்காகன். அதுதான் எண்டோக்ரைன் pancreasோட வேலை. It secretes insulin and glucagon to moderate the quantity of sugar in the blood. Exocrine pancreas வந்து helps in digestion. Water and bicarbonate ions வந்து produce பண்றது. CCK வந்து gallbladderல ஆக்ட் பண்ணும். Gastrin வந்து ஸ்டொமக்கு. GIPன்றது அந்த ட்ராக்ட் ஃபுல்லாவே அது வந்து அப்ளை ஆகும். கேஸ்ட்ரினும் ஜிஐபியும் வந்து ஹீரோ வில்லன்ற மாதிரி ஆப்போசிட். கேஸ்ட்ரின் இட் ஸ்டிமுலேட்ஸ். இது எது நேம்லயே இருக்கா, இன்ஹிபிட்டரி பெப்டைட் அப்படின்றப்போ செக்ரேஷன்ஸை வந்து கம்மி பண்றதுக்கு செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். செக்ரேட்டின் அப்படின்றது எக்ஸோக்ரைன் pancreas மேல ஆக்ட் ஆகி இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் டு எய்ட் இன் டைஜஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம எப்படியும் சொல்றேன், கேஸ்ட்ரினும் ஜிஐபியும் ஆன்டோகானிஸ்ட். CCK is for gallbladder, secretin is for exocrine pancreas. Okay, இங்க option C is the right answer. Second question, a hormone that acts antagonist. இப்பதான் அதுக்கு மீனிங் சொன்னேன், ரைட்?
antagonist to the parathyroid hormone is secreted from thyroid, adrenal cortex, hypothalamus, parathyroid itself. Hypothalamus. Hypothalamus. Okay. Others? Option B, ma'am. Adrenal cortex. சரி, இப்ப பாராதைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், என்ன வேலை பண்ணும்? ஷார்ட்டா பிடிஹெச் அப்படின்னு போடுவோம். அதோட வேலை என்ன? அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் கூடிய ஃபங்க்ஷன் பண்ற ஒரு ஹார்மோன் சூஸ் பண்ணிட்டா முடிஞ்சது. பிடிஹெச் ஓட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். இப்ப யாரோ ஹைப்போதலமஸ் சொன்னாங்க. ஹைப்போதலமஸோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலமஸ். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பிட்யூட்டரி இஸ் known as மாஸ்டர் கிளாண்ட். ஹைப்போதலமஸ் இஸ் known as மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். ஓகேவா? அப்போ இந்த ஹைப்போதலமஸை எதிர்த்து ஒரு ஹார்மோன் இருக்க முடியுமா? ஒரு கிளாண்ட் இருக்க முடியுமா? நோ. அட்ரினல் கார்டெக்ஸ் இது என்ன பண்ணும்? இது எங்க இருக்கும்ல? கிட்னியோட ஆன்டீரியர் பார்ட்ல இருக்கு. அட்ரினல் கார்டெக்ஸ் பண்ணக்கூடிய வேலை என்ன? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து பிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தைராய்டு. தைராய்டுல தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும்னா நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயன்ஸோட கண்டென்ட்டை கம்மி பண்ணும். இது பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்ம போன்ஸ்ல இருக்கக்கூடிய கால்சியமை கூட டிசால்வ் பண்ணி பிளட்ல கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்ப பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயன்ஸ் அதிகமாகும். இப்ப parathyroid அப்படின்றது increases the concentration of calcium ions in our blood, whereas thyroid hormone decreases the calcium content in the bloodstream. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ, thyroid is the right answer. Next, the immune response in older people are weak due to the degeneration of thyroid, thymus, pineal gland, pituitary gland. Immune response. இந்த ஒரு கிளாண்ட் வந்து என்ன ஆகும்னா நமக்கு பியூபர்ட்டி வர்ற வரைக்கும், சாரி நம்ம இன்ஃபேண்டா இருக்கும் பொழுது இட் வில் பி இன் வெல் டெவலப்டு ஸ்டேஜ். ஓகே, அப்புறம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு டீஜெனரேட். அதனாலதான் ஓல்டர் பீப்புள் கிட்ட வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்காது. காரணம் இந்த ஒரு கிளாண்ட் டீஜெனரேட் ஆகுறதுனால நமக்கு லிம்போசைட்ஸோட கவுண்ட் கம்மி ஆகும். ஏன்னா லிம்போசைட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளாண்டே இங்கதான், இந்த கிளாண்டு தான். நான் அந்த ஓகே, நான் இன்னும் ஒரு க்ளூ கொடுக்குறேன். யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் ஈஸியா. இது வந்து ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்கும், ஸ்டெர்னம்க்கு முன்னாடி இருக்கும். ஹார்ட் பக்கத்துல. தைராய்டு எங்க இருக்கும்? தைராய்டு எங்க இருக்கும்? த்ரோட் ஏரியா, ரைட்? Throat, ma'am. ஓகே, தைமஸ் எங்க இருக்கும்? சரி விட்டுருங்க. பினியல் கிளாண்ட் எங்க இருக்கு? பினியல். மெலட்டோனின் செக்ரீட் பண்ணக்கூடியது பினியல் கிளாண்ட். அது எங்க இருக்கும்? மெலட்டோனின் வந்து நமக்கு ஸ்லீப் வேக் சைக்கிள் ஹெல்ப் பண்ணும். அப்ப ஸ்லீப் வேக் சைக்கிள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சம்திங் ரிலேட்டட் டு பிரெயின். பினியல் கிளாண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிட்யூட்டரி பிட்யூட்டரியும் பிரெயின் தான். தைராய்டு த்ரோட்டு, பினியல் பிட்யூட்டரி,
பிரெயின். மிச்சிருக்கிறது என்னது? தைமஸ். Thymus, தைமஸ் டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கிறதுனாலதான் ஓல்டர் பீப்புளுக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப வீக்கரா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி தைமஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Question 4. The amino acid derivative among the following hormones is insulin, epinephrine, estradiol, testosterone. Option B, ma'am. Option B epinephrine. Yes, epinephrine is the right answer. Insulin அப்படின்றது பெப்டைட் ஹார்மோன். எஸ்ட்ராடயோலும் சரி டெஸ்டோஸ்டெரானும் சரி இந்த ரெண்டுமே வந்து ஸ்டெராய்டல் ஹார்மோன். எபினெஃப்ரைன் மட்டும் தான் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். ஓகே, எபினெஃப்ரைன் இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாமே வந்து என்சிஆர்டில சிங்கிள் வேர்டு எபினெஃப்ரைன் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் அவ்வளவுதான் கொடுத்துருக்கவே செஞ்சிருப்பாங்க. நத்திங், வேற எந்த டீடைலுமே இருக்காது. இது பாஸ்ட் இயர் கொஸ்டின். Right? Fifth question. The temporary endocrine gland in human is option A pineal gland, corpus caudicum, corpus luteum, corpus allatum. Option C, ma'am. Corpus luteum. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே, கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது நம்ம உமன் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்ப கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்றது மெச்சியோர் ஃபாலிக்கிள். ஓகே, ஃபாலிகுலர் ஃபேஸ் மூலமா எஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஹெல்ப்ல நல்லா வந்து என்ன இருக்கும், எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னாலையும் ஃபாலிக்கிள்ஸ் நல்லா க்ரோ ஆகி மெச்சியோர் ஸ்டேஜ் இருக்கிறது தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ல இருந்து தான் ஓவம் வந்து வெளியில வரும். தட் இஸ் எக் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ எக் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் வந்து கார்பஸ் லியூட்டியமா இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அண்ட் வி நோ ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது த்ரூ அவுட் த மந்த் செக்ரீட் ஆகுமான்னு கேட்டா நோ. கார்பஸ் லியூட்டியம் இருக்கிறப்போ செக்ரீட் ஆகும். அண்ட் டியூரிங் த பிரெக்னன்சி டைம் ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகும். ஓகே, அப்போ மறுபடியும் இந்த ஃபேஸ் முடிஞ்சு ஓவுலேட்டரி ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்குள்ள செக்ரீட் என்டர் ஆகும் பொழுது கார்பஸ் லியூட்டியம் என்ன ஆயிடும்னா டீஜெனரேட் ஆயிடும். ஓகே, அப்ப கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட், பெர்மனன்ட் கிளாண்ட் கிடையாது. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து 30 days நான் 5 days மட்டும் தான் இருப்பேன், 15 days எனக்கு லீவ், அந்த மாதிரி எல்லாம் போகாது. ரைட்? அதெல்லாம் வந்து பெர்மனன்ட். 3 to 4 days மட்டும் தான் ஒரு மென்ஸ்ட்ருவல் ஃபுல் மென்ஸ்ட்ரல் எண்டோக்ரைன் கிளாண்டா ஃபங்க்ஷன் ஆகும். So it is temporary endocrine gland. Okay, and I have no idea about option E and நமக்கு PhD பண்ண தேவையில்ல. We will study in first year MBBS. நமக்கு தேவை நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்ல இருப்பாங்க, as well as reproductive system, human reproduction chapterலயும் இருப்பாங்க. both class 12 ஒரு டே. All right, moving on to the next question. Question number 6. Name a peptide hormone which acts on hepatocytes, adipocytes and enhance cellular glucose uptake and utilization. Insulin, almost discuss பண்ணி these questions like answer. Option B, ma'am. Glucagon. Yes, ma'am. Option A, ma'am. Okay, others? வேற சொன்னீங்க எனக்கு கேட்கல, சாரி. Option A, ma'am. A, insulin. Insulin is the right answer. இன்சுலின் வந்து என்ன பண்ணணும், அதோட வேலை என்ன, பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணணும். அப்போ பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை செல் வந்து அப்டேக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண வச்சாதான் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும் பிளட்ல. ரைட்? இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கு, அந்த ரிவர்ல வந்து நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குல்ல,
ஹெர்ப்ஸும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த ஹெர்ப்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன்னா அது போய் கிளாட் ஆயிடும், எங்கேயாச்சும் போய் ட்ரைனேஜ் சிஸ்டமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும், ரைட்? அப்போ அந்த ஹெர்ப்ஸை நான் எடுத்து யூட்டிலைஸ் பண்ண அந்த ரிவர் வந்து நல்ல சீரா ஓடிட்டு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து நிறைய குளுக்கோஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம இட்ஸ் நாட் ஹெல்தி ஃபார் அஸ். அப்போ இந்த செல்ஸ் எல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். அதுதான் இன்சுலினோட வேலையே. டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்றது இன்சுலின் கம்மியாக ஃபார்ம் வரக்கூடிய ஒரு டிசார்டர், ரைட்? அப்போ ஆப்ஷன் ஏ இன்சுலின் தான் கரெக்டான ஆன்சர். குளுக்கோகன் வந்து அப்படியே ஆப்போசிட். செல்ஸை வந்து குளுக்கோஸ் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணவே விடாது, அதுதான் குளுக்கோகன். ஸோ இன்சுலினும் சரி குளுக்கோகனும் சரி ஆன்டகோனிஸ்ட், ரெண்டுமே சேம் கிளாண்டு தான். இது பேங்க்ரியாஸ். அதே இது இந்த நம்ம பாராதைராய்டு ஹார்மோனுக்கு பார்த்தா ஆன்டகோனிஸ்ட் ஹார்மோன்ஸ் ரெண்டும் வேற வேற கிளாண்டு, ஒன்னு தைராய்டு இன்னொன்னு பாராதைராய்டு. பட் இங்க பேங்க்ரியாஸ்ன்ற ஒரே கிளாண்டு தான் ரெண்டு ஹார்மோன்ஸ். ஆப்ஷன் ஏ is the right answer. Question: the posterior pituitary is not a true endocrine gland because it's provided with a duct. It only releases hormones. It's the regulation of hypothalamus. It secretes enzymes. Option C, ma'am. Under the regulation of hypothalamus. Okay. அப்படி பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது ஒரு கிளாண்ட். நான் வந்து ஜெனரல் பிட்யூட்டரி பத்தி பேசுறேன், ஆன்டீரியர் போஸ்டீரியர் அதுக்குள்ள வரல. ஓகே, இந்த பிட்யூட்டரி அப்படின்ற ஒரு கிளாண்ட் தான் மத்த எல்லா கிளாண்ட்ஸையுமே ரெகுலேட் பண்ணுது. அப்படி பார்த்தா மத்த எல்லா கிளாண்ட்ஸுமே நாட் அ ட்ரூ எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்ல முடியுமா? Option D, ma'am. ஆப்ஷன் டி யா? இட் செக்ரீட்ஸ் என்சைம்ஸா? D, ma'am. It only stores and releases hormones. Okay. Yes, option B is the right answer. மத்த எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்மே ஹைப்போதாலமஸ்ல இருந்து if you come to pancreas வரைக்கும் லாஸ்ட் நம்ம இதுல போர்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் அதுவே சிந்தசைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும். இப்போ பேங்க்ரியாஸ்ல தான் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அங்கதான் ஃபார்மும் ஆகும் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன். ஆனா இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணுதுன்னா வாசோப்ரெசின் அண்ட் ஆக்சிடோசின் அப்படின்ற ரெண்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுமே இட் இஸ் நாட் மேனுஃபேக்சர்ட் பை போஸ்டீரியர் பிட்யூட்டரி. அதை சிந்தசைஸ் கூடிய கிளாண்ட் ஹைப்போதாலமஸ் சிந்தசைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு அனுப்பி வைக்கும். எப்போ தேவையோ அதை ரிலீஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் இதோட வேலையே. ஓகே, மற்ற எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுமே இட் ஆக்ட்ஸ் அஸ் ஃபேக்டரி ஃபார் தேர் ஓன் ஹார்மோன்ஸ். ஆனா இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து மார்க்கெட் மட்டும்தான், வர்ற இதை வாங்கி வச்சு ரிலீஸ் பண்றது மட்டும்தான் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, and hence it only stores and release hormones is the right answer. Option D is the right answer. 8th question, which is not involved. Oh, you Padi Krishna Konami. சுகர் மெட்டபாலிசம்ல இன்வால்வ் ஆகாத ஹார்மோன் எது? கார்டிசான், ஆல்டோஸ்டெரான், இன்சுலின், குளுக்ககன். கண்டிப்பா ஆப்ஷன் சி அண்ட் டி கிடையாது. கரெக்டா? Option A, ma'am. ஏ கார்டிசானா? ஓகே, சரி, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆல்டோஸ்டெரான் இஸ் த ரைட் ஆன்சர். நான் வந்து அட்ரினல் கார்டெக்ஸை பத்தி சொல்லும் பொழுது நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன், இட் இஸ் குளுக்கோகார்டிகாய்டு, நிரலோகார்டிகாய்டு அப்படின்ட்டு. அந்த குளுக்கோகார்டிகாய்டு வந்துருச்சா? குளுக்கோ அப்படின்றது என்னது? இட் ரிசம்பிள்ஸ் சுகர் தான், சுகரை பத்தின ஒரு டேர்ம் தான். அப்ப அந்த கார்டிசோல், கார்டிசோல் அப்படின்றது ஆல்கஹால் ஃபார்ம், அந்த கெமிக்கல் நேச்சர். கார்டிசோன்றது கீட்டோன் ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்ப கார்டிசோன் இஸ் இன்வால்வ்ட் இன் சுகர் மெட்டபாலிசம். ஆல்டோஸ்டெரான் அப்படின்றது இட்ஸ் அபவுட் எக்ஸ்கிரீஷன், யூரின் எக்ஸ்கிரீஷன் இருக்குல்லையே, நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிறது ஆல்டோஸ்டெரான்.
ஓகே, அதிகமான வாட்டர் வந்து லாஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் இந்த ஆல்டோஸ்டெரான் வந்து இருக்கு. இட் ஸ்டிமுலேட்ஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் த ரெனல் டியூபிள்ஸ். நம்ம எக்ஸ்கிரீஷன் லெசன்லயும் பார்த்திருப்போம் கண்டிப்பா. நோட்டட் ஸ்டடிட் இட். ஓகே, so option B, aldosterone is the right answer. 9th, a chemical signal that has both endocrine and neural roles is melatonin, calcitonin, epinephrine. Option B, ma'am. Option B, calcitonin. Yes, ma'am. Okay, others? Option D, ma'am. Cortisol. ஓகே, இது எல்லாமே ஹார்மோன்ஸ், அதனால எண்டோக்ரைன் வந்துரும். என்ன நியூரல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது கால்சிட்டோனினும் கார்டிசோலும்? கால்சிட்டோனின் வந்து as the name says it plays with calcium level. ஓகேவா? அப்ப அதுக்கும் நியூரல் ரோலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. இது வந்து சம்திங் டைஜஷன் அந்த மாதிரி கூட நம்ம போயிடலாம். கார்டிசோல் அப்படின்றதும் சேம் சுகர் மெட்டபாலிசம்னு இப்பதான் பார்த்திருக்கோம். Option C, ma'am. எபினெஃப்ரைனா? Yes, ma'am. Yes, option C, epinephrine is the right answer. நான் இப்போ ஒரு டேர்ம் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட், ஃபைட், ரைட். இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளைட், ஃபைட், ரைட். Yes, ma'am. என்னது? ஃபேமஸான ஒரு ஒன் வேர்ட் கூட இருக்கும். எக்ஸாம் ஹால்ல வந்து ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் பொழுது அவன் கண்ணு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஷேக்கிங்கா இருக்கான், இது வந்து எதனால அப்படின்னு ஒரு ஒன் வேர்ட் கூட சம்திங். எனக்கு இந்த கதை மட்டும் ஞாபகம் இருக்கு, பட் எக்ஸாக்ட் கொஸ்டின் ஞாபகம் இல்ல. ரைட், அட்ரினல் மெடுலால வந்து செக்ரேட் ஆகக்கூடிய எபினெஃப்ரைன் அண்ட் நாரெபினெஃப்ரைன், இந்த ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட வந்து தீர்மானிக்கும். அதான் அந்த ஃப்ளைட், ஃபைட், ரைட் அப்படின்றது. ரொம்ப பயந்து இருக்குமா? Ma'am, thyroxine. சாரி, Thyroxine. தைராக்சின். தைராக்சின் தைராய்டு ஹார்மோனோட இது இல்ல, அது வித் இம்யூன் அயோடின் அந்த மாதிரி தானே அது. மெட்டபாலிக் ரேட் அது வேற. ஓ, யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் கிரேவ்ஸ் டிசீஸ். அதுல அந்த கண்ணு பெருசா இருக்கும், அதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் டிசார்டர், அது தனி. இது வந்து என்ன சொல்றேன்னா அது ஒரு டிசார்டர். ஓகேவா? இது டிசார்டர் கிடையாது. பயந்தா டிசார்டரா கிடையாதுல்ல, ஒரு லிமிட் இருக்கு. எக்ஸாமுக்கு எல்லாரும் பயப்படுறது, பதட்டமா இருக்கிறது, இட்ஸ் நாட் a டிசார்டர். ஓகே, நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதை வச்சு இந்த அட்ரினல் மெடுலால இருந்து செக்ரேட் எபினெஃப்ரைன், நாரெபினெஃப்ரைன் ஹார்ட் பீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ரொம்ப படபடன்னு அடிக்கிறது, இது எல்லாமே இந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ்னால தான். And it also acts as a neurotransmitter as well. அதனால எண்டோக்ரைன் அண்ட் நியூரல் ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து எபினெஃப்ரைன். தைராக்சின் அப்படின்றது எதனாலனா அது கிரேவ்ஸ் டிசீஸ் அடல்ட்ஸ்ல வந்து வரும் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். அந்த மனுஷங்களை வந்து பாக்குறதுக்கு அவங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப லீனா இருப்பாங்க, பிஎம்ஆர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் பாடி வெயிட் ரொம்ப குறைஞ்சிரும் டக்குன்னு. அண்ட் ஆல்சோ அந்த ஐஸ் வந்து ரொம்ப டைலேட்டடா இருக்கும்.
அதெல்லாமே டிசார்டரோட சிக்னல்ஸ். இது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது வேற அது வேற. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். A pregnant woman delivers a baby who suffers from stunted growth, mental retardation, low IQ, and abnormal skin. This is due to low secretion of growth hormone, cancer of thyroid gland, over secretion of pars distalis, deficiency of iodine in diet. Option A, ma'am. growth ஹார்மோன்னால எப்படி ஒருத்தங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்லாம் கம்மியாகும்? ஸ்டண்டட் growth ஓகே. Option C, ma'am. pars distalis. pituitary gland வச்சு நீங்க சொல்றீங்க. pars distalis அப்படின்றது இட்ஸ் a part of pituitary gland. pituitary glandமே இந்த growth ஹார்மோன் செக்ரீட் பண்றக்கூடியதுதான். இது பக்கா என்சிஆர்டி லைன். இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட அங்கங்க நம்ம கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து எக்ஸாக்ட் என்சிஆர்டி லைன். Option D, ma'am. Deficiency of iodine in diet. Yes, that is the right answer. ஒரு உமன் பிரெக்னண்டா இருக்கும் பொழுது அவங்களோட டயட்ல வந்து போதுமான அளவு அயோடின் இல்ல அப்படின்னா அவங்க டெலிவர் பண்ணக்கூடிய பேபி இப்படிதான் இருப்பாங்க. ஸ்டண்டட் growth, mental retardation, low IQ, abnormal skin. ஓகேவா? கேன்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், இதுதான் the cause of the Graves' disease. நான் இப்ப கொஞ்ச நேரம் சொன்னேன் இல்லையா, லாஸ் ஆஃப் பாடி வெயிட், அப்புறம் பிஎம்ஆர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம். இது எதனாலனா ஹைப்பர் செக்ரீஷன், தைராய்டு ஹார்மோன்ஸ் அளவுக்கு மீறி செக்ரீட் ஆகுறதுனால வரக்கூடிய டிசார்டர் தான் Graves' disease. ஓகே, ஸோ இவ்வளோதான். நம்ம வந்து பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரியில 5, பயாலஜில 10 questions வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஓகே, ஆஸ் we were discussing ஸ்டார்டிங்ல இன்னும் கரெக்டா ஒரு 2 months இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணா என்னால கட் ஆஃப் மார்க் தொட முடியும் அப்படின்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். இனிமே நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கோ புதுசா லேர்ன் பண்றதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் தியரிட்டிக்கல் ஒன்ஸ். ஈவன் பிசிக்ஸ்ல கூட அவுட் ஆஃப் 50 questions 50ல நீங்க 45 அட்டென்ட் பண்ணணும் புது பேட்டர்ன் படி. அந்த 50 questionsல 30 to 35 questions தியரிட்டிக்கல் பேஸ்டா இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா இருக்காது. தியரி ஸ்டேட்மெண்ட் வைஸா இருக்கும், மேட்சிட்டா இருக்கலாம், ஆர் சிங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சா யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இது பிசிக்ஸ். ஃபார் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பி பிளாக், எஸ் பிளாக், அப்புறம் மெட்டலர்ஜி, இந்த மாதிரியான தியரிட்டிக்கல் ஒன்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆர்கானிக் வந்து ரியேஜென்ட், ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா யூ கேன் ஸ்கோர் இன் ஆர்கானிக் செக்ஷன் ஆல்சோ. பட் மோர் ஓவர் நீங்க இன்ஆர்கானிக் கவர் பண்ணிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 45க்கு 15 questions you can answer. 1/3 of chemistry you can score. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் ஈஸியான சாப்டர் இந்த மோல் கான்செப்ட், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் போர்ஷன்லயே இல்ல, அது வேற விஷயம். மோல் கான்செப்ட், தெர்மோடைனமிக்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி இருக்கும், லிட்டில் சேஞ்சஸ். அதை நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு 2-3 questions அட்டென்ட் பண்ணிடலாம். ஆர்கானிக்ல வந்து ஜிஓசி, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஐசோமரிசம், ஐயூபிஎஸ்சி, இதுல ஒரு 7 questions அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது என்சிஆர்டி. பட் ஃபார் ஆல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் இருந்தாலும் சரி, பயாலஜி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் 360 marks out of 720. Half of the total marks you can score from biology itself. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்சிஆர்டி வந்து ஒரு சாப்டருக்கு அட்லீஸ்ட், நான் சொல்றது அட்லீஸ்ட் மினிமம் 200 MCQs you have to practice. இன்னைக்கு மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து அரௌண்ட் 300, 2 சாப்டருக்கு மட்டுமே. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் 200 MCQs பிளஸ் ப்ரீவியஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 years கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, நீட், அது ஃபுல்லா யூ கேன் ப்ராக்டிஸ். 2016ல இருந்து போன வருஷம் 2023 வரைக்கும் யூ கேன் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் கெட் ஒரு கொஸ்டினுக்கு 2 கான்செப்ட் லேர்ன் பண்ணிடலாம், ஒரு ஃபார்முலா லேர்ன் பண்ணிடலாம், ஒரு ஷார்ட் ட்ரிக் லேர்ன் பண்ணிடலாம்.
நம்ம பிசிக்ஸ்ல வந்து பார்த்தோம். ஒரு கொஸ்டின்ல இருந்து 3 ஃபார்முலா சொன்னேன்னா, அப்ப அதுல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அங்க வந்துருமா நீட் 2024ல? This is how you can learn from the questions. எனக்கு எதுவுமே தெரியாது பட் ஐ ஹேவ் டு ஸ்கோர் அப்படின்னா start solving as much as questions as possible. பயாலஜிக்கு அதேதான். per சாப்டருக்கு அட்லீஸ்ட் 200 கொஸ்டின்ஸ். நிறைய படிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பிஹெச்டி பண்ண தேவையில்லை. நமக்கு தேவை 11th and 12th போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும். எனக்கு அந்த கார்பஸ் லியூட்டம் மட்டும் தான் தெரியும். கார்பஸ் அலட்டம் என்னன்னு தெரியாது, கார்டியக்கம் என்னன்னு தெரியாது. பட் ஐ நியூ தி ஆன்சர். தட்ஸ் வாட் ஐ நீடட் டு கிராக் தி எக்ஸாம். ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்சிஆர்டில கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஐ கேன் ரிசர்ச் வாட் இஸ் தட் அப்படின்ட்டு. அந்த டேர்ம்ஸ் என்சிஆர்டிலேயே இல்லை அப்படின்றப்போ நீட் நாட் டூ மோர் ரிசர்ச் ஆன் தட். ரைட்? ஃபோக்கஸ் ஆன் என்சிஆர்டி, சால்வ் கொஸ்டின்ஸ். தட்ஸ் இட். நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா டெய்லி மார்னிங் ஒரு 5:30 போல ஐ வில் சென்ட் 2 pages each from inorganic chemistry NCERT and biology NCERT. ஓகேவா? மார்னிங் ஒரு 2 pages, நைட் ஒரு 2 pages நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா per day 4 pages you can cover. இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட இன்ஸ்டிடியூட் இருந்து பண்ண ஆரம்பிச்சு. எஸ், ஓகே. என்சிஆர்டி நீங்க ரீட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர். நான் இது வந்து சென்ட் பண்றேன். பெர் டேக்கு 4 chapters, 2 from chemistry, 2 from biology. That's it for today. Okay, thank you, Jyoti. Thank you.